முழு நாட்டையும் உலுக்கிய நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை. கைதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த சிறைச்சாலை. போலீஸ், ராணுவம், கைதிகள் உட்பட இதுவரையில் 27 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். போலீசாரை கண்டதும் வீதியில் மணலை கொட்டியபடி ஓடி தப்ப முயன்ற மணற்கொள்ளையர்கள். யாழில் நேற்றிரவு நடந்த பரபரப்பு சம்பவம். துபாயில் இருந்து திட்டமிடப்பட்டதா? நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மாபெரும் மோதல், கதறும் உறவுகள். இளைஞனை கடத்திச் சென்று தாக்கிய கிருணிகா, சிறை தண்டனைக்கு எதிராக மேன்முறையீட்டு மனு, நீதிமன்றின் உத்தரவு. கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி கலனிகங்கையில் மீட்கப்பட்ட துப்பாக்கி பாதாள கும்பருடன் தொடர்பா? சுகாதார விதிமுறைகளை மீறிய உணவகம் மீது சட்ட நடவடிக்கை. மன்னாரில் அதிரடி காட்டிய போலீஸ் அதிகாரிகள். பிரபல உணவகத்தில் சம்பவம். மங்காத்த படப்பாணியில் காரை துரத்தி பிடித்த போலீசார். அம்பாறையில் சொகுசு கார் போதைப் பொருட்களுடன் 3 கைது. முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு விரைவில் தடுப்பு காவல். அனூர் அரசு எடுக்கவுள்ள அதிரடி நடவடிக்கை. தகவல் வெளியிட்ட துறவி. யானை தந்தத்துடன் சிக்கிய பெண். அரிய காட்டு விலங்குகளின் பல எச்சங்கள் மீட்பு. வீட்டுக்குள் சிக்கிய அரிய பொக்கிஷங்கள். பள்ளக்கண்டல் அந்தோனியார் ஆலயத்துக்கு செல்லும் பாதையை மூடிய ராணுவம். திருவிழாவிற்காக திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு முள்ளிக்குளம் மக்கள் போராட்டம். சுமார் 1800 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலையில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் ஒன்றை சிறைவாசியொருவர் காட்டிக் கொடுத்ததால் கைதிகளின் இரு குழுக்களுக்கிடையில் கடுமையான முருகல் நிலை ஏற்பட்டது. இந்த மோதலுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவரும் கெகல்பத்திர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியுமான கட்டுவெல்லக்கம சுரேஷ் என்ற பாதாள உலக உறுப்பினர் தலைமை தாங்கியுள்ளார். இவரை தவிர பல்வேறு குற்ற கும்பல்களுடன் தொடர்புடைய 26 பாதாள உலக உறுப்பினர்கள் இந்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நேற்று மதியம் ஏற்பட்ட இந்த அசாதாரண சூழ்நிலையை தொடர்ந்து கைதிகள் ஆயுதங்களை ஏந்தக்கூடும் என்ற சந்தேகத்தில் சிறை அதிகாரிகள் நேற்று இரவு ஆயுத கிடங்குகளில் இருந்து துப்பாக்கிகளை அகற்றியுள்ளனர். அத்துடன் நேற்று நள்ளிரவு நிலைமை அதிகாரிகளால் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் இன்று அதிகாலை வரை அமைதியாக இருந்த கைதிகள் மீண்டும் ஒன்று திரண்டு சிறை அதிகாரிகளை கொடூரமாக தாக்கி அவர்களின் கைபேசிகளை பறித்து திட்டமிட்ட வன்முறையில் ஈடுபட தொடங்கினர். கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளை இலக்கு வைத்து கடுமையான தாக்குதலை மேற்கொண்டதோடு பதிலுக்கு அதிகாரிகளும் கைதிகள் மீது பதிலடி தாக்குதல்களை நடத்தியிருந்தனர். அத்துடன் காயமடைந்த சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் பலரை ஒரு பிரிவினர் சிறைப்பிடித்து தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டனர். நண்பகல் தாண்டியும் கைதிகள் தீவிர மோதல் போக்கை கடைபிடித்துள்ளதோடு சிறையின் பிரதான வாயில் வழியாக வெளியேற முயற்சி செய்தனர். நிலைமை மோசமடைந்ததை அடுத்து போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டனர். வன்முறையாளர்களையும் தப்பியோட முயன்றவர்களையும் கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் வாகனத்தை நோக்கி பலமுறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதோடு இறுதி முயற்சியாக துப்பாக்கிச் சூடும் நடத்தினர். கள நிலவரங்களை கண்காணிப்பதற்காக விமானப்படையின் பேல் 412 சக ஹெலிகாப்டர் ஒன்றும் 2 ட்ரோன் கருவிகளும் வான்பரப்பில் ஈடுபடுத்தப்பட்டன. தற்போது பாதுகாப்பு படையினர் சிறைக்குள் நுழைந்து மோதல் நிலையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த கொடூரமான வன்முறையில் 5 சிறைச்சாலை அதிகாரிகளும் 20 கைதிகளும் உட்பட மொத்தம் 25 பேர் உயிரிழந்ததாக நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் புஷ்பா கம்லத் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் சிறை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சிலரின் உடல்களில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் காணப்படுவதுடன் பலத்த காயங்களுக்குள்ளான 13 பேர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை சிறைக்குள் மோதல் வெடித்த செய்தி வெளியானதை தொடர்ந்து கைதிகளின் உறவினர்கள் பெருமளவு சிறைச்சாலை வளாகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். அங்கு திரண்ட உறவினர்கள் கடும் கூச்சலிட்டு கதறி அழுததால் அவர்களை கட்டுப்படுத்துவதிலும் பாதுகாப்பு தரப்பினர் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இதன் காரணமாக சிறைச்சாலைக்கு வெளியேயும் இன்னும் ஒரு பதற்றமான சூழல் நீடித்து வருகிறது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மணலேற்றி சென்றவர்கள் போலீசாரை கண்டு வீதியில் மண்ணை பறித்த வண்ணம் தப்பிச் சென்றுள்ளனர். நீண்ட தூரம் துரத்திச் சென்ற போலீசார் குறித்த உளவு இயந்திரத்தை வீதியில் கைவிட்ட நிலையில் மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சாவகச்சேரி மரவன்புலவு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணலேற்றி சென்ற உளவு இயந்திரத்தை போலீசார் மறித்த போது போலீசாரின் கட்டளையை மீறி உளவு இயந்திரம் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் விவகாரம் நாட்டின் சிறைச்சாலைகளுக்குள் நடைபெறும் செயல்பாடுகளை வெளிநாடுகளில் உள்ள போதைப்பொருள் கும்பல்கள் கட்டுப்படுத்துகின்றனவா என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது. நாடு முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு இடம்பெற்ற உயிரிழப்புக்கு காரணமான வன்முறை மோதலின் பின்னணி தற்போது விசாரணைகளில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சாதாரண கைதிகளுக்கு இடையிலான மோதல் அல்ல. துபாயிலிருந்து இயங்குவதாக கூறப்படும் டூம் மற்றும் அடா என்ற இரண்டு பெரிய போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடன் தொடர்புடைய கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட கடுமையான மோதல் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்பகட்ட விசாரணையின்படி டூம் என்று அழைக்கப்படும் போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்புடைய ஒருவரின் தந்தையையும் உள்ளடக்கிய சிலர் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் இருந்து போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவல் கசிவால் ஆத்திரமடைந்ததாக கூறப்படும் அடா மற்றும் டூம் தரப்பினர் தொடர்புடைய கைதிகள் தகவல் வழங்கியதாக சந்தேகப்படும் கைதிகள் மீது கூட்டாக தாக்குதல் நடத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கம்பிகள் மற்றும் வெட்டும் தன்மை உள்ள ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நிலைமையை கட்டுப்படுத்த சிறைச்சாலை புலனாய்வு பிரிவு உடனடியாக தலையிட்டதோடு வெளிப்புற பாதுகாப்புக்காக நீர்கொழும்பு காவல்துறையினரும் சிறப்பு அதிரடிப்படையினரும் அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலவரத்தின் போது ஏற்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி 2 கைதிகள் சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனிடையே தங்களின் குடும்பத்தினரின் பாதுகாப்பு குறித்து கவலைக்குள்ளான கைதிகளின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் நீர்கொழும்பு சிறைச்சாலை முன்பாக திரண்டு தங்கள் அன்புக்குரியவர்களின் நிலை குறித்து அதிகாரிகளுடன் விளக்கம் கோரி கண்ணீருடன் வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோதல் திடீர் கோபத்தின் விளைவாக அல்ல, முன்கூட்டியே திட்டமிட்டு ஒருங்கிணைக்கப்பட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. சம்பவத்தை அடுத்து சிறைச்சாலையின் பாதுகாப்பை வலுப்படுத்த விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் சிறைச்சாலைக்குள் நிலவுகின்ற அமைதியின்மையை அதிகாரிகளால் இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட முடியவில்லை. ஆரம்பகட்ட விசாரணையின்படி சிறைச்சாலைக்குள் நடைபெற்றதாக கூறப்படும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் ரகசிய தகவல் வெளியானது இந்த மோதலுக்கு காரணமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலைக்குள் நடைபெற்ற தாக்குதலுக்கு தற்போது சிறையில் உள்ளதாக கூறப்படும் கடுவலுக்கொரு சுரேஷ் என்ற அமைப்பு சார்ந்த குற்றவாளியை தலைமை தாங்கியுள்ளார். அவர் டொங்கி மூனா என்று அழைக்கப்படும் பிரபல பாதாள உலக குழு தலைவரின் முக்கிய ஆதரவாளர்களில் ஒருவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். நீண்ட காலமாக நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் தனக்கென்று ஒரு செல்வாக்கும் கட்டுப்பாடும் உருவாக்கி பிற கைதிகள் மீது பல்வேறு வழிகளில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளார். அவரின் நடவடிக்கைகள் குறித்து சிறைச்சாலை அதிகாரிகள் ரகசிய தகவல்களை மேலதிகாரிகளுக்கு தொடர்ந்து வழங்கியதாகவும் அதனால் பல தரப்பினரிடையே கடுமையான விரோதமும் பதற்றமும் உருவாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் நடைபெற்ற அன்று காலை இரு தரப்பினருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டது. அதில் சிறைச்சாலை அதிகாரிகள் தலையிட்டு தற்காலிகமாக சமரசப்படுத்தினர். எனினும் அதிக உணவுக்கு பின்னர் மோதல் மீண்டும் வெடித்து இரும்பு கம்பிகள், கற்கள் மற்றும் பிற பொருட்களை பயன்படுத்தி கைதிகள் எதிர்த்தரப்பினரை கடுமையாக தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலின் தீவிரம் அதிகரித்ததால் சிறைச்சாலை நிர்வாகத்தாலும் குறைந்த எண்ணிக்கையான அதிகாரிகளாலும் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இதன் மத்தியில் பெண்கள் பிரிவில் இருந்த சில கைதிகள் சுரேஷுக்கு ஆதரவாக சிறைச்சாலையின் கூரையில் ஏறி முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் பின்னர் ஆண் கைதிகளும் கூரையில் ஏறி தனி போராட்டத்தை முன்னெடுத்ததால் நிலைமை மோசமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான சம்பவங்கள் தற்போதைய சிறைச்சாலை அமைப்புக்குள் பாதாள உலக கும்பல்களும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளும் தங்களது வலையமைப்புகளை சுதந்திரமாக இயக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வலுப்படுத்துகின்றன. சிறைச்சாலை போன்ற பாதுகாப்பான இடத்தில் கூட ஒரு கைதி இவ்வளவு செல்வாக்கும் அதிகாரமும் பெற அனுமதிக்கப்பட்டமைக்கு சிறைச்சாலை நிர்வாகமும் பொறுப்பான அதிகாரிகளும் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்ற கடுமையான விமர்சனங்கள் சமூகத்தில் எழுந்துள்ளன. இந்த வன்முறை மற்றும் கொலை சம்பவங்களின் பிரதான சந்தேக நபராக கூறப்படும் கருவெல்லைக்கொட சுரேஷுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீவிரமான நிலைமையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலை அமைப்பை முழுமையாக சீரமைத்து பாதாள உலக நடவடிக்கைகளை ஒடுக்க தற்போதைய அரசு எதிர்காலத்தில் கடுமையான மற்றும் விரிவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறைச்சாலைக்குள் கம்பிகள் மற்றும் கூர்மையான ஆயுதங்கள் எவ்வாறு சென்றன, இந்த கலவரத்தின் போது 2 கைதிகள் எவ்வாறு தப்பிச் சென்றார்கள் என்பது குறித்தும் தற்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவின் 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனைக்கு எதிராக அவரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அதன் திகதியை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. அதற்கமைய இந்த மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நடத்துவதற்கு இன்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு தெமட்டகுட பகுதியில் உள்ள கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்று தாக்கி சட்டவிரோதமாக சிறைப்பிடித்த குற்றச்சாட்டில் கிருணிகா குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் இதற்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அவருக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையில் இருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரி கிருணிகா பிரேமச்சந்திரவால் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதேவேளை குறித்த மனுவை ஆகஸ்ட் மாதம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எட்டியாந்தோட்டை காவல்துறை போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரிக்கு சொந்தமான காணாமல் போன துப்பாக்கி எட்டியாந்தோட்டை பாலத்திற்கருகில் மீட்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி காணாமல் போன விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அதிகாரி அண்மையில் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று குறித்த துப்பாக்கி மீட்கப்பட்டது. காவல்துறை கடற்படை பிரிவின் நீர்மூழ்கி வீரர்கள் குழு நடத்திய ஆய்வின் போது இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் குறித்த துப்பாக்கி கலனிகங்கையின் துணை நதியான கரகொட நதி பாலத்தின் அடியில் இருந்தே மீட்கப்பட்டுள்ளது. மன்னார் நகர பகுதியில் இயங்கி வரும் பிரபல உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுகாதார பரிசோதனையின் போது பாரிய குறைபாடுகள் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த உணவகத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. மன்னார் நகரசபை மற்றும் மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து இந்த அதிரடி சோதனையை முன்னெடுத்தனர். இந்த சோதனையின் போது அசுத்தமான சூழலில் ஈக்கள் வைக்கும் வண்ணம் உணவு தயாரித்தல், கெட்டுப்போன காய்கறிகள் மற்றும் கோழி கழிவுகளால் அசுத்தமடைந்த முட்டைகளை பயன்படுத்தல் போன்ற அதிர்ச்சியூட்டும் விவரங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் சமைத்த மற்றும் சமைக்காத உணவுகளை பிரித்தறியாமல் அசுத்தமான குளிர்சாதன பெட்டியில் ஒன்றாக சேமித்து வைத்திருந்தமை, சூடான உணவுகளுக்கு அபாயகரமான பிளாஸ்டிக் உபகரணங்களை பயன்படுத்தியமை, குப்பை தொட்டிகளை மூடியின்றி வைத்திருந்தமை மற்றும் ஊழியர்கள் மருத்துவ சான்றிதழ்களின்றி பணியில் ஈடுபட்டமை போன்ற பல்வேறு குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து உணவகத்தில் வைக்கப்பட்ட சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களை பயன்படுத்த அதிகாரிகள் உடனடியாக தடை விதித்ததோடு அவசியமான உணவுப் பொருட்களை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர். அத்துடன் பொதுமக்களின் சுகாதாரத்துக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்ட குறித்த உணவகத்துக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் சுகாதார அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். காரில் போதைப் பொருட்களை கடத்திச் சென்ற கடத்தற்காரர்களை சினிமா பாடியில் துரத்திச் சென்று போலீசார் கைது செய்த துணிகர சம்பவம் அம்பாறை சாய்ந்தமருது பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் RADS ரத்நாயக தலைமையிலான குழுவினர் சனிக்கிழமை அதிகாலை கல்முனை பகுதியில் உள்ள வீடொன்றை சோதனையிடச் சென்றபோது அங்கிருந்த சொகுசு கார் ஒன்றில் இருவர் தப்பி ஓடியுள்ளனர். மற்றொரு சந்தேக நபர் மோட்டார் சைக்கிள் மூலம் அவர்களுக்கு வழிகாட்டியுள்ளார். உடனடியாக செயற்பட்ட போலீஸ் பரிசோதகர் ரத்நாயக்க அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியை கைது செய்துள்ளதோடு அவரது மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி தப்பியோடிய காரை துரத்திச் சென்றதாக தெரிய வருகிறது. சாய்ந்தமருது எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு முன்பாக வைத்து தன்னுடைய தலைக்கவசத்தால் கார் மீது எறிந்து காரில் இருந்த இருவரையும் உடனடியாக கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 32, 33 மற்றும் 34 வயதுடைய 3 சந்தேக நபர்களிடமிருந்து குறிப்பாக 15 கிராம் 370 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப்பொருள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார், மோட்டார் சைக்கிள், 2 கைத்தொலைபேசிகள், வங்கி அட்டைகள் மற்றும் ஒரு தொகை பணம் என்பன மீட்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வருண ஜெயசுந்தர உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் வழிகாட்டலில் இந்த வெற்றிகரமான அதிரடி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை விசாரணைக்காக கைது செய்து தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. வரலாற்றில் முதல் முறை ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு துறையின் 4வது மாடியில் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட உள்ளார். பௌத்த துறவியொருவரின் பெயரில் உள்ள சமூக ஊடக கணக்கொன்றால் முதலில் வெளியிடப்பட்ட இந்த பதிவு தற்போது பல்வேறு தரப்பினரிடையே பகிரப்பட்டு வருகிறது. இருப்பினும் இதுவரை எந்த ஒரு முக்கிய ஊடகமும் இந்த செய்தியை வெளியிடவில்லை. மேலும் தொடர்புடைய பதிவின் போது குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. விசாரிக்கப்பட உள்ள முன்னாள் ஜனாதிபதி யார் என்றோ அல்லது அவர் மீது என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட உள்ளது என்பது தொடர்பிலோ குறித்த பதிவின் போது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பகா கலக்கெடிகேன பகுதியில் சட்டவிரோதமான முறையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பாதுகாக்கப்பட்ட வன விலங்குகளின் பாகங்கள் மற்றும் அரிய வகை கடல் நத்தை ஓடுகளுடன் 45 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கிறது. இலங்கை விமானப்படையின் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய உளவு தகவலின் அடிப்படையில் வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நேற்றைய தினம் முன்னெடுத்த கூட்டு சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது அங்கிருந்து வனவிலங்கு சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட பல விலங்கு பாகங்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். ஜானை தந்தத்தின் ஒரு பகுதி, 5 மறைமான்களின் கொம்புகள், 8 புள்ளிமான்களின் கொம்புகள் மற்றும் தனியான 2 மான் கொம்புகள், பாதுகாக்கப்பட்ட இலங்கை ராட்சத நிலநத்தைகளின் 5 ஓடுகள், 2 சிலந்தி சங்குகள், அடையாளம் காணப்படாத மேலும் 23 அரிய வகை சங்குகள் என்பன இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன. முள்ளிக்குளம் கிராமத்தில் இருந்து மறைச்சுக்கட்டி பூக்குளமூடாக பள்ளக்கண்டல் அந்தோனியார் ஆலயத்துக்கு செல்லும் பாதையை வழிபாடுகளுக்காக திறந்துவிடக் கோரி முள்ளிக்குளம் மக்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை முள்ளிக்குளம் பிரதான பாதையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். பள்ளக்கண்டல் புனித அந்தோனியார் ஆலய கொடியேற்றம் ஜூலை மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்று தொடர்ந்து நவநாள் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றமை வழமை. கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக திருவிழா திருப்பலி இடம்பெற்று வந்த நிலையில் மக்கள் எவ்வித அசௌகரியங்களுமின்றி குறித்த பாதை ஊடாக பள்ளக்கண்டல் அந்தோனியார் ஆலயத்துக்கு சென்று வந்தனர்.
மன்னார் மாவட்டத்தையும் வடமாகாணத்தின் பல பகுதிகளையும் சேர்ந்த கத்தோலிக்க மக்கள் நீண்ட காலமாக பள்ளக்கண்டல் ஆலய திருவிழாவுக்கு சென்று வருகின்றமை வழக்கமாகும். இந்நிலையில் தற்போது மன்னார் முள்ளிக்குளம் இருந்து மறைச்சுக்கட்டி பூக்குளம் வழியாக பள்ளக்கண்டல் ஆலயத்துக்கு செல்ல வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அனுமதி மறுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த பாதை ஊடாக தாம் பள்ளக்கண்டல் ஆலயத்துக்கு செல்ல 30 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். தற்போது தம்மை அனுராதபுரம் பாதை ஊடாக செல்லுமாறு கூறுவதாகவும், அப்படி சென்றால் 250 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்ட முள்ளிக்குளம் கிராம மக்கள் தெரிவித்தனர். அரசாங்கம் உரிய குறித்த விஷயத்தில் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து முள்ளிக்குளம் கிராம மக்கள் இன்று திங்கட்கிழமை காலை 11 மணியளவில் முள்ளிக்குளம் பிரதான வீதியில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முழு நாட்டையும் உலுக்கிய நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை. கைதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த சிறைச்சாலை. போலீஸ், ராணுவம், கைதிகள் உட்பட இதுவரையில் 27 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். போலீசாரை கண்டதும் வீதியில் மணலை கொட்டியபடி ஓடித்தப்ப முயன்ற மணற்கொள்ளையர்கள். யாழில் நேற்றிரவு நடந்த பரபரப்பு சம்பவம். துபாயில் இருந்து திட்டமிடப்பட்டதா? நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மாபெரும் மோதல், கதறும் உறவுகள். இளைஞனை கடத்திச் சென்று தாக்கிய கிருணிகா. சிறை தண்டனைக்கு எதிராக மேன்முறையீட்டு மனு, நீதிமன்றின் உத்தரவு. கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி கலனிகங்கையில் மீட்கப்பட்ட துப்பாக்கி பாதாள கும்பருடன் தொடர்பா? சுகாதார விதிமுறைகளை மீறிய உணவகம் மீது சட்ட நடவடிக்கை. மன்னாரில் அதிரடி காட்டிய போலீஸ் அதிகாரிகள். பிரபல உணவகத்தில் சம்பவம். மங்காத்த படப்பாணியில் காரை துரத்தி பிடித்த போலீசார். அம்பாறையில் சொகுசு கார் போதைப் பொருட்களுடன் 3 கைது. முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு விரைவில் தடுப்பு காவல். அனூர் அரசு எடுக்கவுள்ள அதிரடி நடவடிக்கை. தகவல் வெளியிட்ட துறவி. யானை தந்தத்துடன் சிக்கிய பெண். அரிய காட்டு விலங்குகளின் பல எச்சங்கள் மீட்பு. வீட்டுக்குள் சிக்கிய அரிய பொக்கிஷங்கள். பள்ளக்கண்டல் அந்தோனியார் ஆலயத்துக்கு செல்லும் பாதையை மூடிய ராணுவம். திருவிழாவிற்காக திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு முள்ளிக்குளம் மக்கள் போராட்டம்.